ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளம் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு அழகு நாச்சியம்மன் அழகிய நாயகி ஆலய மண்டல பூஜையை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றன. விரதமிருந்த பெண்கள் அம்மன் முன் அமர்ந்து 5 முகம் விளக்கேற்றி பக்தி பாடல்கள் பாடி திருவிளக்கு பூஜை செய்தனர். பின்னர் வேத விற்பனர்கள் கும்பஜபம் செய்து அம்மனுக்கு ரோஜா மாலை, பல்வேறு மலர்களால் மாலை அணிவிக்கப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டன. திருவிளக்கு வழிபாடு என்பது இந்து சமய பாரம்பரியத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் புனிதமான வழிபாடாகும். விளக்கில் ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ பார்வதி, ஸ்ரீ சரஸ்வதி ஆகிய முப்பெருந்தேவியரும் எழுந்தருளி இருப்பதாக கருதப்படுகிறது. திருவிளக்கின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவியரும் தேவர்களும் வீற்றிருப்பதாக ஐதீகம். அடிபாகம் பிரம்மா, தண்டுபகுதி விஷ்ணு, எண்ணெய் ஊற்று மகள் பகுதி சிவபெருமான், விளக்கு சுடரில் மகாலட்சுமி செல்வம், பார்வதி வீரம், சரஸ்வதி ஞானம் மூவரும் இணைந்து அருள் புரிகின்றனர். தொடர்ச்சியாக திருவிளக்கு பூஜை செய்து வந்தால் குடும்பத்தில் மன அமைதி, ஒற்றுமை மற்றும் மங்கள நிகழ்வுகள் அதிகரிக்கும். வறுமை நீங்கி செல்வம் பெருகும். மகாலட்சுமியின் பரிபூரண அருள் கிடைக்கும். கடன் தொல்லைகள் அகன்று செல்வ வளம் பெருகும். எதிர்மறை ஆற்றல்கள் அகலும். விளக்கேற்றும் போது வெளிப்படும் ஒளியும், நெய் நல்லெண்ணெய் வாசனை மற்றும் மந்திர அதிர்வுகளும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். சுமங்கலி பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்வதால் தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் குடும்ப சுபிட்சமும் கிடைக்கும். திருவிளக்கை நன்றாக துடைத்து 5 இடங்களில் சந்தனம், குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும். நல்லெண்ணெய் அல்லது நெய் பயன்படுத்த வேண்டும். முதலில் விநாயகரை மனதார நினைத்துக் கொண்டு ஓம் கணேசாய நமக என்று கூறி விளக்கை ஏற்ற வேண்டும். விளக்கிற்கு மலர் மாலையிட்டு உதிரி பூக்கள் மற்றும் குங்குமத்தை கொண்டு விளக்கின் அடிப்பகுதியில் அர்ச்சனை செய்ய வேண்டும். பழங்கள் அல்லது கற்கண்டை நெய்வேத்தியமாக வைத்து தூப தீபாராதனை காட்டி குடும்பத்தின் நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும்.